ஐகேசன் அவருக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய், நான் உங்கள் ஒருவன். இது என்னுடைய நண்பன்னு சொல்லலாம், இல்லை தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம், எப்படி என்னன்னு சொல்லலாம். அவனுக்கு சில பிரச்சனைகள், சில மன கஷ்டங்கள், அந்த மாதிரி. அவனை கூட உள்ளவங்க ஒய்ஃபும் சரி, கூட உள்ள கூட்டாளியும் சரி, ஃபேமிலியும் சரி, அவனை பார்க்குற பார்வையும் கொஞ்சம் ஒரு மாதிரி கேவலமான பார்வை. ஏன்னா சம்டைம் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் ஃபேமிலிக்கு, அவனோட ஒய்ஃபுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவனை பார்க்குற பார்வை ஒரு மாதிரி கேவலமான பார்வை. ஆக்சுவலி அது இன்னும் அந்த பார்வை அப்படி இருக்கும். சில பேர் அந்த பார்வையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட அவன் சொன்னான், என்னென்னா, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குடா, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க என்ன, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு. சத்தமே இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் இந்த உலகத்துலேருந்து நான் மறைஞ்சு போயிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு. இப்போதான் சொன்னேன், அந்த மாதிரி மட்டும் நினைக்காத. ஏன்னா அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, பொம்பளை பிள்ளை, ரொம்ப அழகான பிள்ளை. சொன்னேன், அந்த மாதிரி மட்டும் நினைக்காத, ஏன்னா உனக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி உனக்கு ஒரு டாட் வந்துச்சுன்னா, ஒரே ஒரு செகண்ட் உன்னோட மகளோட ஃபோட்டோ எடுத்துப்பார், அந்த அழகான புன்னகையை பாரு, அந்த ஒரு மைண்ட் டாட் உனக்கு மறைஞ்சிரும் அப்படின்னு. ஆக்சுவலி இதாங்க உண்மை. நம்மளுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையோ இல்லை அழகான ஒரு ஆண் குழந்தையோ இருந்தால் நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அது நம்மளுக்கு கஷ்டமாகவே தெரியாதுல்ல. ஆக்சுவலி அதான் உண்மை. ஆக்சுவலி நானே சில டைம்லாம் கஷ்டத்தில் இருக்கும்போது என் குழந்தையோட முகத்தை பார்த்தனாக்கா அது மறந்துடும். சரி, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அது பார்த்துனாக்கா மறந்துடும். அந்த அழகான புன்னகைகள், அந்த அழகான முகங்களை, அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட் டாட் வராது. உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் டாட் வந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா, உங்கள் குழந்தையோட முகத்தை ஒரு நிமிஷம், ஒரு வினாடி பாருங்கள். அந்த மைண்ட் டாட்டை நீங்கள் மறந்துடுவீங்க. அழகான குழந்தைகள்